ஐயா. டேய் எங்கடா இருக்க? ஐயா இங்கதான் ஐயா. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பம்பு செட்ல உட்காந்து சரக்கு சாப்பிட்டு இருக்கீங்கயா. ஐயா அந்த 3 பொண்ணுங்களும் செத்துட்டாங்களா ஐயா? கிழிச்சாங்க. வெடிகுண்டு வெடிச்சுதுடா. ஆனா இவங்க தப்பிச்சிட்டாங்க. நான் இப்போ எதுக்கு திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கேன்? யார் கல்லையும் மாட்டாம இரு. பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. என்னங்கய்யா சொல்றீங்க? டேய் ஊர்க்காரங்க உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஐயா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஊர்க்காரங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்? ராஸ்கல் அந்த திருக்கல்ல பட்டிருக்கு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கல. அந்த திரு உன்னை தத்ரூபமா வரைஞ்சு கட்டிட்டாடா. எங்கேஜ்டா இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஊரை விட்டு கொஞ்ச நாள் தலைமறைவாது. உனக்கு வேணுன்ற பணம் உன்னை வந்து சேரும். எவன் கண்ணையும் சிக்கிறாதரா? சரிங்கய்யா நான் பாத்துக்கிறேங்கய்யா. மீறி எவன் கண்ணையாவது சிக்குன கழுத்துல கயிற்ற கட்டி ஊர் புளிய மரத்தை தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. இல்லையா யாருக்குன்னு சிக்காம நான் பாத்துக்கிறேங்கய்யா. ஜாக்கிரதை. அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை கிருபாவே சொல்லிட்டான். ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? வெடி வச்சுட்டு தப்பிச்சு ஓட பாக்குற? வாடா வாடா. திரு என்னப்பா அந்த படுபாவி பையன் எங்க? அவனை பிடிக்க முடியல தாத்தா. ச்சே, ரோட்டு பக்கம் என்ன ஃபுல்லா இது? பார்த்துட்டேன். அவன் காட்டு வழியா தான் தப்பிச்சு போயிருக்கணும். யோ உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஆளே கிடைக்கல. அதுக்குள்ள என்னையா பஞ்சாயத்து? நல்ல ஊரி அது. இதை பாருங்க, அவன் கிடைக்க மாட்டான். எல்லாரும் போய் நிம்மதியாக தூங்குற வேலையை பாருங்க. பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. அக்கா கருணாக்கா. கருணா ஓ என்ன சொன்ன? பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டுறது பிடிக்காம வெடி வச்சியா? பரிவட்டம் யாருக்கு கொடுத்தா உனக்கு என்ன? இதுல உனக்கே அவ்வளவு கோவம் வருது? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நீங்க காரணம் கேட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். உண்மையிலே பொண்ணுங்களுக்கு பரிவட்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒரே காரணத்துக்கு தான் வெடி வச்சேன். இதுக்காகவா வெடி வச்ச? அப்படி என்ன உனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு வெறுப்பு? அதான் அவன் காரணத்தை தெளிவா சொல்லிட்டான்ல. இன்னும் என்னையா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தீர்ப்பு சொல்லி முடிச்சுடுங்க. என்னப்பா பண்ணலாம்? பொம்பளைங்களுக்கு பரிவட்டை கட்டினதுனால தான் வெடி வச்சேன்னு குமார் தெளிவா சொல்லிட்டான். இப்போ இந்த பஞ்சாயத்து இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுது. எந்த பொண்ணுங்களுக்கு பரிவட்டம் கட்டினது பிடிக்கலன்னு இவன் வெடி வச்சானோ அந்த 3 பொண்ணுங்களை இவனுக்கு இப்போ தீர்ப்பு சொல்லட்டும். அந்த பொண்ணுங்க தர தண்டனையை தான் இவன் அனுபவிக்கணும். அந்த பொண்ணுங்க தர தண்டனையை அனுபவிக்கிறது தான் இவனுக்கு இருக்கிறதுலயே பெரிய தண்டனை. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. அப்படி போடுங்க. இதோ அவனுக்கு நல்ல தண்டனையா கொடு. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மா, நீங்க 3 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. போங்க.
என்னைக்கு நான் இங்க வந்தனோ அன்னைக்கே எனக்கு தெரியும். ஆனா உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி பொங்கல் வைக்கும்போது இந்த அளவுக்கு போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னது? உங்க குடும்பமா? யாரு? நீயா? அப்படி நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியும். இந்த பாரு, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கர்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்ணா உங்க மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்கான். நீங்க அவனை உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கலனாலும் அவன் உங்களை சொந்த அண்ணனா நினைக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் செய்வான். நல்லது கெட்டது எதையுமே பார்க்க மாட்டான். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவ்வளோ ஏன், நானே சொன்னாலும் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு நீ தலையிடாதன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு உங்க மேல விசுவாசமா இருக்கான். ஆனா நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சா உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசமே போயிரும். புரியுதா? நான் இன்னும் இத கருணா கிட்ட சொல்லல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. உங்களுக்காகலாம் ஒண்ணும் இல்ல, கருணாவுக்காக. நாம இவ்ளோ விசுவாசமா இருக்கிற கிருபான இதை செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சா அவன் அப்படியே உடைஞ்சு போயிருவான். உங்க மேல விசுவாசம் மட்டும் இல்ல, அவ்ளோ அன்பா இருக்கான். பரிவட்டம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்னப்போ எப்படி சண்டை போட்டான், என்னென்ன பேசினா நீங்களும் தானே பாத்தீங்க. யாருன்னு கூட பார்க்க மாட்டான். உங்களை ஒரு வார்த்தை யாராவது சொன்னா போதும், அதுக்கு முதல்ல வந்து நிக்கிறது கர்ணா மட்டும்தான். அப்படி இருந்தும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பொங்கல் வைக்கிறான்னு கூட பார்க்காம இவ்ளோ தூரம் செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல. எல்லாமே சொதப்பிருச்சு. நல்ல வேலை அவனை காட்டி கொடுக்காம இருந்தான். அதான் எனக்கும் புரியல கௌதம். சரியான நேரத்துல திரு வந்து காப்பாத்திட்டான். நான் அப்புறம் பேசுறேன். நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. ஏற்கனவே அவரை கொல்ல பாத்தீங்க. அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கன்னு. இப்ப என்னோட சேர்த்து 2 பொண்ணுங்களையும் கொல்ல பாத்திருக்கீங்களா? நீங்க யார கொல்ல நினைக்கிறீங்கன்னு தெரியுதா? ஒண்ணு உங்க அக்கா பொண்ணு, இன்னொருத்தர் உங்க அண்ணன் பையன். உங்களுக்குலாம் எப்படி இப்படி மனசு வருது? ஏய், இதுதான் உன் லிமிட். கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன சத்தம் போடுறீங்க? நீங்க என்ன திட்டம் போட்டாலும் சரி, நீங்க நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது. இங்க பாரு மகா, என்ன டென்ஷன் பண்ணாத, மரியாதையா போயிடு. அம்மன் கோவில்ல வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க திருவிழாக்கு வந்தது எதுக்கு? சாமி கும்பிடுதானா இல்ல சாமி கும்பிடுறவங்கள கொலை பண்ணவா?